கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் இது கேட்கிற உங்களோடும் இந்த யூடியூபில் இணைந்திருக்கிற பிள்ளைகளோடும் இருப்பாராக. தேவனுடைய பிள்ளை சிறைவாசம் என்பது சாதாரணமானதல்ல. நம்முடைய வாழ்க்கையை முடக்கி போடுகிறதான அனுபவங்கள். இன்றைக்கு நாம் ஒரு சிறையை எப்படி கர்த்தர் உடைத்தார் என்பதை நாம் சிந்திக்க போகிறோம். இந்த காலை வேளையிலே நம்முடைய வாழ்க்கையிலே சாத்தான் அநேக சிறைகளை வைத்திருக்கிறான். குடும்பங்களிலே சிறை, வாழ்க்கையிலே சிறை, தொழிலிலே சிறை. இந்த சிறைகள் மூலமாக மக்கள் உடைந்து நொறுங்கி போகிறார்கள். இந்த சிறையை எப்படி நாம் ஜெயிக்க முடியும், இப்படிப்பட்ட அடிமைத்தனத்தை எப்படி முறியடிக்க முடியும் என்பதை சிலர் யோசித்து தங்கள் வாழ்க்கையிலே ஜீவனை இழக்கிறார்கள். ஆனால் இந்த அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது தேவன் நம்முடைய சிறையை உடைப்பதற்கே தேவன் தம்முடைய வார்த்தை அனுப்புகிறார். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, இதற்கு பின்பு சீரியாவின் ராஜாவாகிய பெனாதா தன் இராணுவத்தை எல்லாம் கூட்டிக் கொண்டு வந்து சமரியாவை முற்றுகையிட்டான். இந்த முற்றுகையை எதிர்த்து நிற்கக்கூடிய பலன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முடியவில்லை. நீங்கள் இந்த அதிகாரத்தை உங்கள் வீடுகளிலே வாசியுங்கள். தேவனுடைய பிள்ளையே, ஒரு கழுதை தலை 80 வெள்ளிக்காசுக்கும் புறாக்களுக்கு போடுகிற கார்படி பயிறு ஒரு வெள்ளிக்காசுக்கு விற்கப்படும் மட்டும் அதை இவன் முற்றுகையிட்டான். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை முற்றுகையிலே இருக்கிறது. ஜெயம் எடுக்க முடியவில்லை, வெற்றியை காண முடியவில்லை, விடுதலையை பார்க்க முடியவில்லை. ஒவ்வொரு நாளும் துக்கமும் போராட்டமாகவே இருக்கிறது. அவன் எவ்வளவு செய்தாலும் விடுதலை இல்லை என்று சொல்லி கடைசியில் தங்கள் வாழ்க்கையை அவர்கள் இழந்து போகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆனால் தேவ பிள்ளையே, இன்றைக்கு கர்த்தர் உன் சிறையெரிப்பை மாற்றி உனக்கு ஒரு விடுதலை கொடுக்க விரும்புகிறார். 430 வருஷத்தின் அடிமைத்தனத்தை முறியடித்து இஸ்ரவேல் ஜனங்களை கானானுக்கு நேராக வழிநடத்தி கொண்டு வந்தவர். 10 வாதைகளால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக தேவன் ஒருவரே தேவன் என்பதை வெளிப்படுத்தினார். அதை பார்த்து இஸ்ரவேல் ஜனங்கள் வெற்றியோடு சந்தோஷத்தோடு வந்தார்கள். இன்றைக்கு உன்னுடைய சிறை மாற்றப்பட வேண்டுமா? உன்னுடைய எதிர்காலத்திலே கர்த்தர் கொடுக்கிற காரியங்களை அறிந்து கொள்ள வேண்டுமானால் இன்றைக்கு நீ நானும் அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான காரியம், கர்த்தரை அறிந்து அவரை ஆராதிக்கக்கூடிய விதத்திலே கர்த்தரை நடத்துவார். ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த சிறைவாசத்தை கண்டு இஸ்ரவேல் ஜனங்கள் நொறுங்கினார்கள். அங்கே காணப்படுகிற காரியங்களை குறித்து சிந்திக்கும் பொழுது அவர்களுக்கு விடுதலை எங்கு கிடைக்கும் என்று தெரியாமல் அவர்கள் அலைந்து கொண்டிருந்த நாட்கள். என கண்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கால வேளையிலே உன்னுடைய சிறையை உடைக்கவே இயேசு வந்தார். உன்னுடைய கடினமான பாதைகளை மாற்றி கொடுக்க இயேசு வந்தார். மாம்சத்திலே சிறை, சிந்தனையிலே சிறை, மாம்ச இச்சையிலே சிறை, வெற்றியை காண முடியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த சிறையடைப்பை உடைப்பதற்கு கர்த்தர் உனக்கு எனக்கு ஒரு வார்த்தையை தருகிறார். சிந்தித்து பாருங்கள். இந்த காணவில்லை சொல்லுவோம், கர்த்தாவை என்னுடைய சிறையடைப்பை என்னால் மேற்கொள்ள முடியவில்லை. நீங்கள் இந்த அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது அவர்கள் படுகிற பாடுகளை கர்த்தர் வேதனையோடு சொல்லுவதை குறித்து வாசிக்கலாம். கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற உனக்கு நான் சொல்லுகிறேன், தேவனுடைய வார்த்தை வாசியுங்கள், தேவனுடைய வசனத்தை நம்புங்கள், தேவனுடைய சமூகத்தை நாடுங்கள், தேவனுடைய பிரசன்னத்திலே காத்திருங்கள். அப்பொழுது கர்த்தராகிய ஆண்டவர் உனக்கு சிறையிருப்பை மாற்றி உனக்கு விடுதலை கர்த்தர் தருவார். சாத்தான் போடுகிற சிறைகளை நம் மாம்சத்தில் உடைக்க முடியாது. தேவனுடைய ஆவியானவர் நமக்கு தேவை. தேவனுடைய பலன் இருந்தால் மாத்திரமே நாம் இந்த சிறைகளை உடைத்தெடுக்க முடியும். ஆகவேதான் கர்த்தராகிய ஆண்டவர் சொன்னார், என்னை நம்புங்கள், என் வார்த்தையில் விசுவாசமாக இருங்கள், நான் உங்களுக்கு முன்னாக இருக்கிற சகல தடைகளை உடைப்பேன். ஆகவேதான் கர்த்தராகிய ஆண்டவர் வேதத்திலே சொல்லுகிறார், தடைகளை உடைக்கிறவர் நமக்கு முன்னே செல்லுகிறார். தைரியப்படு, நம்பிக்கையாயிரு, உன்னுடைய சிறையிருப்பை மாற்றுகிறவர் கர்த்தர். உனக்காக யாவையும் செய்து முடித்த தேவன் செய்து கொண்டிருக்கிறார். சொல்லுவோம், கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையிலே சிறை, என் குடும்பத்திலே சிறை, என் வாழ்க்கையில என் தொழிலிலே அநேக சிறைகளை, அடிமைகளை வைத்திருக்கிறான் சாத்தான். அடிமைத்தனத்தை முறிக்க முடியாத அநேக மக்கள் விழுந்திருக்கிறார்கள். ஆனால் இந்த காலையில கர்த்தர் சொல்ல, என்னை நம்பு, நான் உன்னை விடுதலை ஆக்குவேன். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். உன்னுடைய எல்லா சிந்தனைகளையும் எல்லாவற்றையும் முறியடிக்க இயேசுவின் ரத்தம் போதுமானதாக இருக்கிறது. ஆகவேதான் தேவனுடைய பிள்ளையே, தேவன் சொல்லுகிறான், கர்த்தராகிய ஆண்டவரை நம்புங்கள், திடன் கொள்ளுங்கள், பலன் கொள்ளுங்கள். இதோ சாத்தானால் போடப்பட்ட சிறைகளும் சாத்தானால் மூடப்பட்ட கதவுகளும் இந்த இயேசு கிறிஸ்து முறியடிக்க வல்லவராக இருக்கிறார்.
நம்பிக்கையோடு அதிகாலையிலே கர்த்தருடைய வார்த்தையை சொல். கர்த்தாவே, எங்கள் சிறைகளை மாற்றுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் சிறையிருப்பை உடைக்க முடியும். எங்கள் அடிமைத்தனத்தை முறியடித்து கர்த்தாவுடைய வார்த்தைகளை சொல்ல எங்களுக்கு உதவி செய்யும். இந்த விசுவாசத்தோடு நாம் தேவ சமூகத்தில் வரும் பொழுது இந்த வார்த்தைகள் உன்னை விடுதலையாக்கி உன்னை ரட்சிக்கும். ஆகவே தேவனுடைய பிள்ளையே, விசுவாசத்தோடு இந்த காலையிலே சொல்லுவோம், என் சிறையிருப்பை மாற்றுகிறவர் கர்த்தர். என் தேவனால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. யோசேப்பின் சிறையை கர்த்தர் மாற்றினார். தாவீதின் சிறைகளை கர்த்தர் மாற்றினார். நம்முடைய முற்பிதாக்களின் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார். நம்முடைய சிறையிருப்பையும் கர்த்தர் மாற்றுவார். நம்பிக்கையோடு சொல்லுவோம், கர்த்தாவே, நீரே எங்கள் தேவன், நாங்களும் நம்பி இருக்கிறோம். கண்களை மூடி ஜெபிப்போம். கிருபாசனத்தில் வீட்டிருக்கிற எங்கள் அருமையான தகப்பனே, எங்கள் வாழ்க்கையிலே கர்த்தாவை சத்துரு போட்டிருக்கிற ஒவ்வொரு சிறைகளையும் உடைக்க உம்முடைய அபிஷேகத்தை எங்களுக்கு கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கொடுக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தாவை, எங்களால் முடியாததை உம்முடைய பலத்தால் நாங்கள் ஜெயிக்க எங்களுக்கு உதவி செய்யும். இந்த காலை வேளைக்காய் உமக்கு நன்றி. அந்த நம்பிக்கை எங்களுக்கு தந்து மகிமைப்படுத்தும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே. ஆமென்.